பாப்பரசரின் இலங்கை விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜான் தெரிவிக்கின்றார். தேர்தல்கள் ஆணையாளருக்கும் கட்சியின் செயலாளர்களுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்தல்கள் செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் பல கட்சிகளின் செயலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மஹாலேகம் இவத் වෙලා විවිධ අවස්ථාවලදී ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரலாற்றில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகி தேர்தல்களில் போட்டியிட்டிருந்தனர். 2001ஆம் ஆண்டு எஸ்பி திசாநாயக்க பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் தேர்தலில் போட்டியிட சென்றார். என்னிடத்தில் இருந்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகளுடன் நாம் தொடர்ந்து இருப்போம். பாராளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட வரலாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிடமே உள்ளது. 162 உறுப்பினர்கள் காணப்பட்டனர். அத்துடன் பாப்பரசரின் விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். අතිකරු පාප්වහන්සේගේ පැමිණීමට මත්තෙන් මැතිවරණය පැවැත්විය හැකි බවයි. විශේෂයෙන්ම ඡන්ද දිනය සම්බන්ධයෙන් குறிப்பாக தேர்தல் திகதி தொடர்பில் ஜோதிடரா தீர்மானிப்பது, அவ்வாறு இல்லை என்றால் தேர்தல்கள் ஆணையாளரா என கலந்துரையாடப்பட்டது. யுகத்தை மாற்றக்கூடிய தேர்தல், இந்த தேர்தல் நியாயமானதாக அமைய வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் சர்வதேச ரீதியில் இலங்கையை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் மேலும் வலுப்பெற்றுவிடும். දිනය සම්බන්ධයෙන් පත්තරේ හැමතැනම දාලා තියෙනවා මෙන්න මේ ජනවාරි 8 වෙනි දවසේ කියලා. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நட்சத்திரத்திற்கு அமைய தேர்தல் நடைபெறும் என அனைத்து பத்திரிகைகளிலும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சுயாதீன தேர்தல் ஆணையாளர் ஒருவர் இருப்பாராயின் நிச்சயமாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தேர்தலை நடத்த முடியாது. அதேபோன்று ஊடகங்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் 4வது தேர்தல் நடைபெறும் போது தேர்தல் கணக்கெடுப்புகளை முன்னெடுக்க செல்பவர்களுக்கு எதிராக அழுத்தங்களை இல்லாது செய்யுமாறு கூறப்பட்டது. වෙච්ච සියලු දේම මම බදාදා ප්‍රකාශ කරලා ඉවරයි. මං කිව්වනේ ධර්මිෂ්ඨ සමාජයට மைத்ரி அனைத்தையும் புதன்கிழமை கூறிவிட்டேன். மைத்ரிபாலவின் ஆட்சி என நான் கூறினேன். தேர்தலை 8ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏனெனில் போலீஸ் மா அதிபருக்கு 10ஆம் தேதி முடியாதாம், மற்ற ஒருவருக்கு 9ஆம் தேதி முடியாதாம். 8ஆம் தேதியே நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நமக்கு கூறினார். 8ஆம் தேதி என கூறுவது பண்டார நாயக்கவின் பிறந்த திகதி. අපි මේ මැතිවරණය මේ ජනාධිපතිවරණය කැඳවීම இந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துகின்றமை சட்டவிரோதமானது என்ற நிலைப்பாட்டிலேயே மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்து இருக்கிறது. இதன்படி எதிர்வரும் காலத்தில் ஏற்படுகின்ற நிலைமை குறித்து ஆராய்ந்து எமது கட்சியின் மத்திய செயற்குழு சிறந்த தீர்மானத்தை முன்னெடுக்கும். මේ වෙන විට ජනාධිපති අපේක්ෂකයන්ගේ නම් දෙකයි මැතිවරණ இரு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களே தேர்தல்கள் ஆணையாளருக்கு கிடைத்துள்ளன. அதில் ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, மற்றையது பத்திரமுல்லே சீலரத்ன தேரர். ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட உள்ளதாக இன்று அறிவித்தேன்.